ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிவிட்டு நியூ ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ பேங்கோட நியூ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யோனோ எஸ்பிஐ 2.0 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த கார்ட்ஸ் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நமக்கு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டாவதாக டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க ஏடிஎம் கார்டு வந்து மேலே ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து டெம்பரரி பிளாக் இருக்கும். நீங்கள் டெம்பரரியாக ஒரு கார்டை பிளாக் பண்ண போகிறீங்கன்னா அது டெம்பரரி பிளாக் பண்ணிக்கலாம். பட் டெம்பரரி பிளாக் நீங்கள் பண்ணிங்கன்னா பேங்க்கில் போய் தான் நீங்கள் அன்பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பெர்மனன்ட் பிளாக் இருக்கும். பெர்மனன்ட் பிளாக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷுவர் நீங்கள் பெர்மனன்ட் பிளாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து வித்தின் செகண்ட்லேயே வந்து பிளாக் ஆயிரும். பிளாக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். இந்த மாதிரி ஓடிபி வெரிஃபைடு அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கார்டு பிளாக்டு அப்படின்ட்டு வரும். உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் அதே மாதிரி இமெயில் ஐடிக்குமே வந்து மெயில் வந்துடும். இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏடிஎம் கார்டுமே உங்களோட அக்கௌண்ட்டில் இல்லை அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணிட்டோம். நம்ம பேக் வந்துட்டு திரும்பவும் அதே டெபிட் கார்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இங்கே உங்களுக்கு எந்த ஏடிஎம் கார்டுமே இப்போ அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டு காட்டும். ஏன்னா இருந்த ஏடிஎம் கார்டை நான் பிளாக் பண்ணிட்டேன். கீழே அப்ளை நியூ கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம நியூவாக வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு, ஃபிசிக்கல் கார்டு அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் காட்டும். விர்ச்சுவல் கார்டுனா உங்களுக்கு கார்டு இல்லாமல் கார்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் தருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கார்டுனா நம்ம நார்மலாக வாங்குற ஏடிஎம் கார்டு தான். நம்ம இப்போ ஃபிசிக்கல் கார்டு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபிசிக்கல் கார்டு வந்து கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் இருக்க ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் வந்து அந்த கார்டோட இஷ்யூன் சார்ஜ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதே மாதிரி ஏடிஎம்மில் டெய்லி விட்ராவல் லிமிட் என்ன, பிஓஎஸ் மிஷின் லிமிட் என்ன, இஷ்யூன் சார்ஜ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து சார்ஜஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கார்டு தேவையோ உங்களுக்கு விட்ராவல் லிமிட்டெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்க கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த கார்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் உங்களோட நேம் டாப்பில் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு ரூபே கார்டு வேணுமா, விசா கார்டு வேணுமா, மாஸ்டர் கார்டு வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது கார்டோட வேரியண்ட் தான். அதுக்கு கீழே உங்களோட அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட அட்ரஸ் இருக்கும். அதுலேயும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து அவ்வளோதாங்க. வித்தின் செகண்டில் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை ஆயிரும். இதில் இருந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளாடி இந்த ஏடிஎம் கார்டு வந்து உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலமாகவே ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.